கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எதையும் நியாயப்படுத்தாதீங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை இறந்துட்டு என் குழந்தை செத்தா என்ன விஜய் பார்த்தா போகுதுன்னு சொல்ற மனநிலை இருக்கவங்களுக்கு வகுப்படுத்த முடியாது. சரிங்களா? தயவு செஞ்சு இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் செத்ததுக்கு பார்த்ததுக்குன்னு சொன்னா எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? ரசிக மனப்பான்மை எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? அதான் கேக்குறேன். எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? காவல்துறை எதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு இடம் கொடுக்கல. ரசிகர்களோட அறியாமை அது அறியாமை உங்க ரசிகர்களோட கரூர் விஷயத்துல கூப்பிட்டு பார்த்தது ரசிகர் அறியாமையா? அந்த குடும்பத்தார் ரசிகர்களா? எங்க மதுரை மாவட்டத்துல வந்துறேன். எங்க ஊர்ல இலவு விழுந்தா இலவு வீட்டுல போய் பார்த்து மாலை போட்டுதான். அது எதுக்காக போலங்க? அது ஆராயுங்க. நீங்க வந்து என்ன செய்வீங்க? எதுக்காக போல? இறந்தவங்களை கூப்பிட்டு வந்து நாங்க வாங்க, நாங்க வந்து துர்க்கணி சேர்க்கிறோம். எங்க வீட்டுக்கு வந்து பனையூர்ல வந்து பனையூர் பணியார் நானே வந்து பார்த்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வீட்டுக்கு வந்து துர்க்கணி வச்சுட்டு போங்க அப்படி தெரியுமா தெரியாதா? திமுக வந்து விமர்சிச்சீங்க, மது ஒழிப்பேன்னு சொன்னாரு. முதல்வர் வந்து இன்னும் மது ஒழிக்கலைன்றாரு. புஜி ஆனந்த் ஒயின் ஷாப் நடத்துறாரு. புஜி ஆனந்த் எந்த இடத்துல சாராய கடை நடத்துறாரு? சார் இவர் தான் பார்ட்னர். அவர் நடத்துற கடைக்கு நாட்டை துறைமுகன் பார்ட்னர். அதுக்கும் ஆதாரத்தை காட்டுங்க. அடுத்த கேள்வி சார் வணக்கம். எனக்கு திரு ராஜீவ் காந்தி அவர்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இந்த மது ஒழிப்ப கஞ்சா சீக்கிரமா கிடைக்குது. இந்த கஞ்சாவும் மதுவையும் ஒழிக்கிறதுக்கோ இல்ல கம்மி பண்றதுக்கோ ஒரு முன்னெடுப்பு நீங்க எடுப்பீங்களா அப்படின்ட்டு தம்பி சொல்லியிருக்கீங்க. இப்போ பூர்ண மது விலக்கு குறித்து மீண்ட வாதங்கள் இருக்கு. தனிப்பட்ட ராஜீவ் காந்திக்கு பூர்ண மது விலக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கவர்னன்ஸ்ல வந்து இங்க மது விலக்குங்க பூர்ண மது விலக்கு தமிழ்நாட்டை சாத்தியம் இல்லைன்னு கடந்த காலத்தில் நிறுவனம் ஆயிடுச்சு. பூர்ண மது விலக்கு அமல்படுத்த முடியலன்னா கூட ஒரு தாலுக்காவுக்கு கடைகளை கம்மி பண்றதுக்கான இதை வந்து பண்ணலாம். நல்ல யோசனை. உறுதியாக நான் ஒரு மாவட்டத்துக்கோ தாலுக்காவுக்கோ கம்மி பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் இல்லையா? சுத்தி நெருப்பறியும் போது உள்ளங்கையில கற்பூரத்தை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ராஜீவ் அண்ணன் சொன்னாரு. ராஜீவ் அண்ணனுக்காக மட்டும் சொல்றேன். இன்னுமுமே வந்து பாத்தீங்கன்னா நெறிப்படுத்த திமுக வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறியா? நீங்க நேரடியா, ஏன்னா நீங்க ஒரு மாநில அளவில் வந்து மாணவர் அண்ணன் தலைவராக இருக்கீங்க. இப்போ வந்து தலித்துகளுக்கு அண்ணன் ரொம்ப என்டிகேல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொது தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை நிப்பாட்டுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்பாடா நான் பார்க்கிறேன். ஆனா நீங்களும், ஏன்னா நீங்க இரு கட்சிகளும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக இடங்களை ஜெயிக்க போற ஒரு கட்சிகள், அதிக வாக்கு வங்கிகளை உள்ள ஒரு கட்சிகள். நீங்க பொது தொகுதிகளில் ஒரு முதல்ல ஆரம்பிங்க, நிறைய நிக்க சொல்லுங்க. ஒரு 2 சீட்டு 5 சீட்டு 10 ஏதாவது ஒன்று 2 தொகுதி கொடுத்தீங்கன்னா அடுத்து சமூக நீதி பேசக்கூடிய நமக்கு பின்தொடர்ந்து வரும்போது அங்க பாருங்க 2 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எளிமையா இருக்கும். அவங்க 117 பேரை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயா, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அமைச்சர்களை நம்ம 2 பேர் தான் கரண்டி கொஞ்சம் பார்த்தா ஆட்டுவாங்க சொல்லுவார். உறுதியா இந்த கோரிக்கை ஒன்றே ஒன்று. அவர் நீண்ட காலமாவே பெண்கள் இடஒதுக்கீடு குறித்து ஒரு பொது புத்தியிலிருந்து ஒரு பெரிய வாதம் வந்திருக்குது. 33 விழுக்காடு கொண்டு வர திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல முன்னெடுத்தது. இன்னைக்கு உள்ளாட்சி மன்றங்களில் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து சாத்தியப்படுத்த முடிஞ்சது. இன்னும் அந்த பொது புத்தியில விவாதம் இருக்கிறது, டிபேட் இருக்கு. அதை கொண்டு வரப்பட வேண்டும். எந்த மாற்று கருத்தில் நான் உங்களுக்கு கணிக்கிறேன். நான் உங்களுடைய பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் தொகுதியை சொல்றேன். இன்னைக்கு அம்பத்தூருங்கிற பொது தொகுதி, இன்னைக்கு பக்கத்தில் ராதாகிருஷ்ணகிற பொது தொகுதி, சென்னைக்குள்ள மட்டுமே 2 பொது தொகுதியில ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்கள் தான் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க. தமிழ்நாட்டுல 7 பொது தொகுதியில் இருக்காங்க. அவர் அதான் சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்றது பொது தொகுதியில் எதுவுமே இல்லைன்னு தம்பி புவியரசு உட்பட சொன்னாங்க. இல்லன்னு சொல்லல. 2 தொகுதிகள் கூட கொடுங்க ஐயா. இல்ல அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அடுக்கப்பட்ட முட்டையில் கடைசி முட்டையா இருக்க அருந்திய மக்களுடைய சாதிய விடுதலை தான் உண்மையான விடுதலைன்னு ஆதரிக்க. ஆராசாவை ஏன் பெரம்பலூருக்கு மாத்தினாங்க, பெரம்பலூர் வந்து நீலகிரி மாத்தினாங்கன்னு கேட்டுருங்க. அந்த ராஜாண்ணன் கொடுத்த பதிலே இதுதான். நான் எனக்கு கம்ஃபர்ட் தொகுதியை கேட்கிறேன். நான் கட்சி துணை போச்சாளர், நான் எந்தா ஜெயிப்பேன்னு கேட்குறேன். அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஜெயிச்சு வந்த அண்ணா ராஜா அண்ணனை இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக நாங்கள் ஆக்கணுங்கிறது அவர் மட்டும். ஐயா கிட்ட மட்டும் ஒரே ஒரு கேள்விங்க. ஐயா நீங்கள் சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த பிரச்சனை பண்ணாங்க, இவங்க டிஎம்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தமிழ் தேசியம் பேசுனது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு நீங்கள் தமிழ் தேசியம் பேசுனது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி இடைநீற்றலுக்கு 8.5% என்று நீங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ படி தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். 48% விழுக்காட்டில் இருக்கு. அதற்கு அர்த்தம் ஹையர் எஜுகேஷன்ல இந்தியாவிலே முதல் மாநிலமா கடந்த பல ஆண்டுகளா இருக்கு. இதுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு டிஎம்கே இருந்திருக்கோ அதே அளவுக்கு அதிமுகவும் இருந்திருக்கு. 2 திராவிட கட்சிகளும் இருந்திருக்கு. தமிழ் தேசியம்னு நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியலன்னு சொன்னீங்க. நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் என்னுடைய கொள்கைன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சி அதனுடைய பெயரை வச்சுட்டு இப்ப இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்
என்ன தேசியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க முடிவு பண்ணலாமா? அவர் எந்த தேசியத்தை ஏற்கலாம், அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கருத்தியலே அந்த கட்சி ஏற்றுக்குதாங்கிறது தான் பிரச்சனை இல்லைங்களா? ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருக்கிறார், அவர் சர்வதேசியவாதி, புரியுதுங்களா? அவருக்கு தேசியமே கிடையாது. ஆனால் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தோழர் ஜீவா போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவர்களாக வலம் வந்தார்கள், புரியுதுங்களா? அதுபோல திராவிட தேசியம் என்பதே இல்லை. நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அடுத்த திருத்தமா சொல்றேன். திராவிடம் என்கிற சொல் திராவிட கோட்பாடுகள் என்று பிறந்தது இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காலச்சூழல் ஏற்பட்டு அது வந்தது, அந்த சொல் வருகிறது. இந்த கட்சிக்குள்ள தேசியம் சார்ந்து என்று வருகிற போது நீங்க எல்லா சாதிக்காரரும், எல்லா மதத்தை சேர்ந்தவரும், எந்த மொழி இனத்தை சார்ந்தவரும், எந்த சிந்தனை கொண்டவரும், தேசியம் சார்ந்த சிந்தனை கொண்டவரும் இந்த கட்சியில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை, இந்தியாவை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். அதுதான் அதிமுக. அதனால எனக்கு இருக்கிற கொள்கை என்னன்னு சொன்னா அது நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஒன்று. ரெண்டாவது, 8.5 விழுக்காடு இடைநிற்றல் நான் இருக்கிறது. நீங்க 2 பேரும் சொல்லுகிற தரவுல நான் எந்த இடத்துல மாறுபடுறேன்னு பாருங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா? அது வந்தது எப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல 2018 தான் ஒரு ஆண்டுல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டுல இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது. அதுக்கு முன்னத்தாண்டு அவங்க ஆட்சி காலத்தில் இடைநிற்றல் இல்லாமல் இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? அதை நான் குறை சொல்லலை. இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது. அந்த இடைநிற்றல் அதிகரித்து 8.5 விழுக்காடு அதிகரிக்குது. நான் போன ஆண்டை ஒப்பிட்டு தான் சொல்றேன், அதிமுக ஆட்சி ஒப்பிட்டு சொல்லலை. இவங்க ஆட்சி காலத்தை போன ஆண்டு ஒப்பிட்டு 8.5 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்குன்னா அது ஏன்னு தர்க்கபூர்வமா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணுமே ஒழிய இடைநிற்றல் நிற்கிற நாங்க வேறு கல்வியில் உயர்ந்திருக்கு அப்படி காட்டக்கூடாது. இதுக்கு காரணம் சொல்லணும். 209 பள்ளிக்கூடங்களை ஏன் முன்னீங்கிறத காரணம் சொல்லணும். சார், நான் வந்து நாம் தமிழருக்கும் இவங்களுக்கும் தமிழக வெற்றி 2 பேருக்கும் கேள்வி சுருக்கமா கொஞ்சம் ஓகே. இல்லை, இப்போ 2 பேரோடமே மெயின் வந்து கொள்கையில் ஒரு சில மாறுபாடு வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு, நாம் தமிழருக்கு. அதாவது 2 பேருக்குமே மெயின் வந்து மாற்றத்துக்கான மாற்றுக் கட்சி. அதான் மெயின். இது நீங்கள் வந்து கட்சி விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன் வேற சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஓட்டு அரசியல்னு வரும்போது மாற்றுக் கட்சி மாற்றத்துக்கான அரசியலும் போது 2மே வந்து புதுசு, அதாவது கரைப்படையாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க. ஸோ 2 பேருமே ஏன் ஏதோ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ ஒரு இதில் சமரசம் பண்ணிட்டு ஏன் ஒரே அணியாக 2 பேரும் ஏன் நிற்கக்கூடாது? அப்படி நின்னா கண்டிப்பாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய டேமேஜ் வரும். பெரிய டேமேஜ் தமிழ்நாட்டுக்கு வந்துருமே. அதனால இல்ல, இன்றைக்குமே பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு. நாங்கள் பெரியார் மட்டுமே எங்களுக்கு தலைவர் கிடையாது. எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன், ஆயுதோசா பண்டித் தொடங்கி ஏன் தமிழ் முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற கோட்பாட்டில் நிற்கிறோம். இன்னொன்று, அவருக்கு திராவிடம் குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் பெரிய சித்தாந்த புரிதல் கிடையாது. கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரன் சொன்னீங்க, அப்படித்தான் நாங்கள் நம்பினோம். நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நீதிமன்றத்தில் 1.5 கோடி ரூபாய் அவர் வந்து கட்ட முடியாது என்று நீதிமன்றம் சென்று 1.5 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு அவர் கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக மாறினாரு. அதே போல அவற்றை எந்த புதிய பாதையும் இல்லை.